ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். அணையின் மதகுகள் பகுதி மற்றும் தென்பண்டை ஆற்றில் நீர் செல்லும் பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் அணையில் கலக்கும் ரசாயன நீர் மற்றும் கழிவுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கர்நாடக பகுதியிலிருந்து வரும் நீரின் அளவு, சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் அணைப்பாசன நிலையங்கள் குறித்தும் அதிகாரிகள் விளக்கமளித்தனர். அப்போது விவசாயிகள் சங்கத்தினர் அணைக்கு வரும் கழிவுநீரை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். தொடர்ந்து விவசாயிகளின் கோரிக்கையை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஒரு 35 வருஷம் முன்னாடி இந்த தண்ணியை நாங்க குடிச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இந்த பக்கத்துல இருக்கிற விவசாயிங்க எல்லாமே இதுதான் தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதனோட நிலைமை பாத்தீங்கன்னா எல்லா கழிவு தண்ணி எல்லாம் பெங்களூர்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ் எல்லாம் அதுல விட்டு ரொம்ப மிக்ஸ் ஆகி வந்து ஒன்னும் விவசாயத்துக்கே யூஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. தண்ணியில இருந்த பிராணிகள் எல்லாமே செத்து போயிடுச்சு. வெறும் நுறையா போயிட்டு இருக்கு. ஒரு குச்சியை அப்படி தண்ணியில போட்டுங்கன்னா அப்படியே ஸ்டிப்பா நிக்குது. தண்ணி குச்சியில போட்டா மேக்ஸிமம் சாஞ்சிடும். நீங்க போட்டு பாருங்க போய் அப்படியே நிக்குது. அந்த அளவு கழிவு வேஸ்டேஜ் வந்துட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நாளா எல்லா அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட இன்சார்ஜ் மினிஸ்டர் கீர்த்தனா மேடம் வந்தாங்க. அவங்க நாலேஜுக்கு வந்து இது போயிருக்கு. அவங்க வந்தாங்க. நாங்க வந்து எங்க ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் மூலமா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி மேடம் கிட்ட சொல்லியிருக்கோம். அவங்க வந்தது சும்மா பார்த்துட்டு போனது இல்லாம உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தண்ணி அங்கங்க செக் டேம் கட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கர்நாடகா கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இதுல விடாம பார்த்து தண்ணி சுத்திகரிப்பு பண்ணி கொடுத்தாதான் விவசாயத்துக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா இந்த விவசாயத்துல நாங்க வெஜிடபிள்ஸ், ஃபிளவர்ஸ் எல்லாம் வெளிநாட்டு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், குவாலிட்டி வராது. நாங்க இங்க உற்பத்தி பண்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளி மார்க்கெட்ல போய் மக்கள் சாப்பிட்டாங்கன்னா அதனால நோய் தான் வரும். இதெல்லாம் கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம். கண்டிப்பா வந்து பார்த்தோமா போனோமான்னு இல்லாம உடனடியாக சிஎம் விஜய் சார் நாலேஜ்க்கு இது போய் இது மேல ஒரு ஆக்ஷன் கமிட்டி போட்டு உடனே கர்நாடக கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தண்ணியை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும்ட்டு நாங்க எல்லா ஃபார்மர்ஸ் ஒரு இதுல நான் கேட்டு